வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஐஸ்வர்யா, வயது 26, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி காளிப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாத வருமானம் குறைந்தளவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் லலிதாஸ்ரீ, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி திருவனந்தபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அவங்களும் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது, தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 10 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும், தன்னால் முடிந்தளவு குறைந்த அளவு வசதியை செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டுள்ள குறையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் கீர்த்தனா, வயது 39, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி ஓசூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களேயே இவங்களுடைய கணவரும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தடையில்லைங்க, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.